ரகசியம். இந்த பௌர்ணமி பூஜை மிகவும் சக்தி வாய்ந்தது. கேட்கும் வரங்களை தரக்கூடியது. அதே சமயம் உங்களுக்கு அந்த பாக்கியம் இருந்தால்தான் துர்தேவதையின் அருள் கிடைக்கும். உங்கள் கைகளை நீட்டுங்கள். உங்க கையெடுத்து கும்பிட்டு மனசார வேண்டிக்குங்க. உங்களுக்காக நான் செய்யும் இந்த யாகத்தை எப்போதும் தீஜுவாலையாய் தேவதை தோன்றுவாள். அந்த தேவதை எனக்குள் கலந்து பரவும் போது என் உடலிலே மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்களை நீங்கள் காண்பீர்கள். அந்த சக்தி எனக்கு கிடைக்கும் பொழுது நீங்கள் என்னிடம் கேட்க நினைக்கும் கேள்விகளை கேட்கலாம். எதற்காக அழைத்தாய்? சொல்லு. கூட வேலை செய்கிற பொண்ணு காணாம போயிட்டாங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். ஆசைகளை கொல்ற இடம், பொறாமகளை கொல்ற இடம். அந்த இடத்துல அவ இருக்கா. மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கெட்ட விஷயங்களுக்கும் காரணமான அத்தனையும் கொல்ற இடம் கொல்லிமலை. இந்த கொல்லிமலை காட்டுக்குள்ளதான்
நீ தேடுற உயிர் இருக்கு. எதையோ தேடி வந்தது. அவன் எங்க இருக்கா தெரியுமா உனக்கு? கொள்ளைப்பாவை ஆட்சி செய்யற பூமியில அவன் அங்க இருக்கா. இப்ப அவங்களுக்கு ஒன்னாகலையே. சித்துக்கள் விளையாடுற பூமிடாது. அதோட அழுக்கு நனைஞ்சிருக்கு. அதோட அழுக்கு நனைஞ்சிருக்கு. அங்க கெட்ட மக்கள் இருக்காங்க. இதுக்கு மேல என்னால சொல்ல முடியாது. போ, நீயே தேடி போய் பாரு. போ, அப்போதான் உனக்கு விடை கிடைக்கும். ருத்ரம் ஒரு மகா ரகசியம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ருத்ரம் ஒரு மகா ரகசியம் தொடர்கிறது. சத்தம் போடக்கூடாது, கம்முனு உட்கார். நீ சாப்பிடு. துன்றா பெருசு. நான் பெருசு எப்படி இருந்தது கவனிப்பு? ஒழுங்கு மரியாதையா அப்பயே நம்மள கவனிச்சிருந்தியானா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? பாண்டிக்கே பழம் கொடுக்குறியா? நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கினியா? இப்போ இந்த ஆஸ்பத்திரியை பொறுத்த வரைக்கும் பாண்டி தான் ஆளினால். என்னையா நான் பெருசு என்னையே சொடுக்கு போட்டு கூப்பிடுறியா? நெக்கலா பட்டும் திருதல. இதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காத. இன்னும் 2-3 விஷயம் இருக்குது. அதுல 2 எடுத்து விட்டான்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் நீ எப்படி சொடகு போடுறேன்னு தெரியும். சொடகு போடுறதுக்கு வரல இருக்காது. ஏன்பா பேர் என்னமோ சொன்னிய? என்னது? பாண்டி. 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 இது எனக்கு சரியா பதியலப்பா. அது அதனால தான் அப்படி கூப்பிட்டேன். மற்றபடி உன்னை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காகலாம் நான் அப்படி கூப்பிடலப்பா. இது நேற்று ஏதோ என்ன உன்னை கவனிக்கணும்னு சொன்னேன். அதுவும் எனக்கு புரியல. எனக்கு என்னன்னா உன் முகத்தை தான் கவனிக்க சொல்றியோ நினச்சிக்கிட்டு நான் அப்படி பண்ணிட்டேன். இந்த பாரு, நான் இந்த சிவமந்திரம்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது பொதுவாக எதுவுமே என் காதில் விழாது. ஐயா, அப்படியே விழுந்தாலும் எனக்கு புரியாது. ஆனால் நான் உன்னை கவனிக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அது இப்போ எனக்கு புரிஞ்சிடுச்சு. இந்தா, என்னது இது? கவனிக்க சொன்னியப்பா. அதான் 500 ரூபாயா? பெருசு, உன்னை யாரு எதுன்னு தெரிஞ்சுக்காம விளையாட்டா பேசிட்டேன் பெருசு. உன் அருமை பெருமை எல்லாம் இந்த 500 ரூபாய் நோட்டை பார்த்த உடனே தான் பெருசு தெரியுது. என்ன மன்னிச்சிரு பெருசு. நான் உன் புள்ள மாதிரி பெருசு. இனிமே நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நீ என்ன ஒண்ணுன்னு கேட்டாலும் எத்தான் தரேன். நீ நானும் தோஸ்து. தோஸ்துன்னா என்ன தெரியுமா? ஃப்ரெண்டுங்க. நீ நானும் ஃப்ரெண்டுங்க. நீ ஏதாவது கேள பெருசு. சும்மா கேளு பெருசு, ஏதாவது கேள. நான் கேட்டா அதை செஞ்சு தரேன். என்ன வேணாலும் கேளு பெருசு. இதாக இருந்தா கூட எடுத்துன்னு தரேன். எனக்கு பூஜை முடிஞ்ச அப்புறம் விபூதி இட்டுக்கிறது வழக்கம். விபூதி கொஞ்சம் எனக்கு ஏற்பாடு பண்ணி தெரியா? விபூதியா? ஏன்பா நீ இன்னுமோ இந்த மாதிரி மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி இதெல்லாம் கேட்பேன்னு நினச்சா விபூதி கேட்குற? அவனுக்கு என்ன பிடிக்குமோ என்ன வேணுமோ அதுதானப்பா கேட்க முடியும். எனக்கு விபூதி போதும். ஐயா, இது பல்ப மேட்ரு பெருசு. 2 மூட்டை எத்தாந்து போட்டுறேன். கையளவு போதும். கையளவா? அப்போ பிளேயர் கோயிலேருந்து வர சொல்ல எத்தாந்து குத்துறேன். இங்க என்ன பண்ற? நேத்து ஒன்னால தானே இவருக்கு அவ்வளவு பிரச்சனையா இருக்கு. இவருக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்துருக்காங்க தெரியுமா உனக்கு? எப்படி இருந்தாரு தெரியுமா? உனக்கு வைக்கணும் எலக்ட்ரிக் ஷாக், உனக்கு வைக்கணும். அப்பதான் இந்த வலி என்னன்னு உனக்கு தெரியும். சிஸ்டர், சிஸ்டர்
மன்னிச்சிடுங்க சிஸ்டர், தெரியாம நடந்துச்சு சிஸ்டர். இனிமேல் இந்த மாதிரி நடக்காது சிஸ்டர். சத்தியமா சொல்றேன் சிஸ்டர், அவரு உங்களுக்கு மட்டும் இல்ல சிஸ்டர், எனக்கு அப்பா மாதிரி சிஸ்டர். போதும், இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாத. உன்னை நான் சும்மா விட போறதில்ல. ஃபர்ஸ்ட் நான் இத பத்தி சீஃப் டாக்டர் கிட்ட பேசணும். இல்ல ஏமா அதெல்லாம் வேணாம், ஏன் பாவம் அவனை விட்டுறவனே. இல்ல சார், நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு தெரியாது. I want to teach him a lesson. வாடா சிஸ்டர். நான் சொல்றது கொஞ்சம் கேளு, நான் இப்போதான் அவனை புரிஞ்சிட்டு இருக்கிறேன் அவனை. நீங்க சும்மா இருங்க சார். இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் எங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும். சிஸ்டர் அவன் தெரிஞ்சதெல்லாம் ஒன்றும் செய்யல. சிஸ்டர் சொல்றது கேளு சிஸ்டர். ஐயோ, என்ன அவசரப்படுது இந்த பொண்ணு. ஏன் எல்லாரும் இந்த உலகத்தை ஒருத்தர் விரோதியாவே பாத்துக்கிறாங்க? ஈஸ்வரா. நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க. ஏற்கனவே பேசின மாதிரி நாளைக்கு காலையில் நம்ம பிளான் படி இந்த அக்யூஸ்டை சென்னைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோன்னு நாம் சொன்ன விஷயம் இன்ஃபார்மர் மூலமாக நிச்சயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த 2 நாளாக அவங்க எந்த விதமான அட்டம்ப்டும் பண்ண முடியாதபடி ஹாஸ்பிட்டலில் நாம் டைட் செக்யூரிட்டி போட்டதுனால இப்போ அவங்களுக்கு இருக்கிறது 2 மணி நேரம்தான். இன்னும் சில மணி நேரங்கள் தான். என்னோட இன்ஸ்டிங் படி அவங்க எந்த நேரமும் இங்கே வரலாம். இதுதான் அவங்களுக்கு நாம கொடுக்குற லாஸ்ட் சான்ஸ். இன்ஃபேக்ட் அவங்களுக்கு மட்டும் இல்லை, இவன் எந்த கேங் என்ன மோட்டிவ்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற லாஸ்ட் சான்ஸும் இதுதான். ஸோ பி அலர்ட். ஓகே சார். ரவி சார், வார்ட் பாய்ஸை கூப்பிடுங்க. ஓகே சார். ருத்ரம் ஒரு மகா ரகசியம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ருத்ரம் ஒரு மகா ரகசியம் தொடர்கிறது.
ஐயா, இந்த டாக்டர் எந்த ரூம்ல இருப்பாரு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. டேய், என்னடா ஆச்சு? முகத்தை மூடி வச்சிருக்காங்க. கதிர், உன் தாதா வந்திருக்கேன்டா. என்ன கேப்படு? ஏய், விடு. நீ அத ஏய். சீக்கிரம் போங்க. ஏய். ஏய். ஏய், தாதா. ஏய், தாதா புறா. ஏய். நீங்க உங்கள ஏய், தாதா புடி. சார், அவங்க சொல்றாங்க சார். சரி, எந்திரிங்க, வாங்க. No sentiments. Cellphone கூட. மனசு சொல்றது செய்யாத. புத்தி சொல்றது செய். போயிட்டு வாங்க. மாமா, சொன்னது கேளுங்க தாதா. ப்ளீஸ். தாதா. செல்போன். செல்போன் கூட. தாதா, வாங்க தாதா. 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 கதிர், நான் உங்ககிட்ட நிறைய விஷயத்த சொல்லணும். உன்னை காப்பாத்துறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ண.
என்னோட மூச்சு இருக்கிற வரைக்கும் உன்னை காப்பாற்ற ட்ரை பண்ண. பட் ஐ ஃபெயில்ட். ரெண்டாவது நீ முசுடா. தாதா 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 எழுதிட்டு போயிடலாம். தாதா தாதா தாதா. என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில மனசு சொல்றத கேட்கறவன் தோத்துதான் போவான். ஆனா புத்தி சொல்படி கேட்கறவன் எப்பவும் ஜெயிப்பான். ருத்ரம் ஒரு மகா ரகசியம்.